ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்களா? நம்ம இலக்கியாந்துக்கிட்ட அவங்களோட வக்கீல் வராதனால என்ன ஆயிருக்கும் ஏதாயிருக்கும்னு சொல்லிட்டு அப்படியே மண்டியை பிச்சுக்கிட்டு குழம்பின்னு உட்காந்துக்கிறாங்க. ஆனாலும் அவங்களுக்கு விடையே தெரியல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த அஞ்சலி, கார்த்தி, தாட்சாயணி 3 பேரும் யார் கூடயோ ஃபோனில் பேசியிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வக்கீலை விட்டுறாத, அந்த வக்கீலை விட்டுறவே. அவள் வச்சுக்கோ எல்லாமே கெட்டு போயிடும். எஸ்எஸ்கே எப்படியாச்சும் இன்றைக்கி வீட்டுக்கு வர்றது உறுதி. அதனால் எஸ்எஸ்கேவுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் நமக்கு கிடைக்கவும் கூடாது. எஸ்எஸ்கேவை வீட்டுக்கு கூட்டு போகிறதுக்கு எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கேன். ஓஹோ, இதெல்லாம் உங்கள் வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஜட்ஜின்ட்டுக்கிட்டு கௌதம் சைடு வக்கீல் வந்து வாதாடலாம் அப்படின்னு சொல்ல அங்கே வக்கீல் வரவே இல்லை. பார்த்தீங்களா யுவரானர், இந்த எஸ்எஸ்கேவுக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியும் இல்லை. அதனால தான் யாருமே இன்னைக்கு ஆஜர் ஆகலை. அது தெரியாமல் நீங்கள் வந்து கோர்ட்டோட டைமை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே இல்லை போல். கோர்ட்டோட டைமை எப்படியெல்லாம் அளக்கழிக்கலாம், எப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணலான்றது இவங்களை பார்த்தா கற்றுக்கணும். கோர்ட்டில் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, எத்தனையோ அப்பாவி மக்களுக்கு தீர்ப்பு வழங்க வேண்டியதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தள்ளி வச்சுட்டு இவங்க கேஸை எடுத்து நடத்தினா இவங்க என்னடான்னா நம்ம நேரத்தை வீணாச்சுங்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு ஒருவேளை சாட்சியமும் ஆதாரமும் இருந்திருந்தால் இவங்க காலையிலே வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கலாம்ல. எதுவுமே பண்ணல. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இவங்க ஃப்ராடு போட்டுன்னு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பேச நிறுத்துங்க. இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா உங்களுக்கு மரியாதையே கிடையாது. யுவரானர், எங்கள் பக்கம் வந்து வக்கீல் இல்லாதனால நானே வாதாடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எஸ் யூ கேன் ப்ரொசீட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் அவங்க டக்குன்னு 4 கேள்வி கேட்டாலும் நறுக்குன்னு கேட்குறாங்க. அதுவும் இல்லாமல் எஸ்எஸ்கேவுக்கு எதிராக ஆதாரம்லாம் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஆதாரம் ஒன்று விடாமல் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கப்புறமா அந்த இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. யார் கார்த்தியை கடத்தினது, கார்த்தியை எதுக்காக கடத்தினாங்க, எங்கள் பிஸ்னஸை வந்து ஏன் அவங்க சீர்குலைக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இலக்கியா சொல்ல அப்படி நெஞ்சு வெடிச்சு போன மாதிரி நின்றுட்டுருக்காரு இந்த எஸ்எஸ்கே. ஐயோ, எப்படா இதெல்லாம் இவன் கரெக்டாக சொல்கிறான், ஏதோ இந்த ஜூமிங் கேமரா வச்சு நம்மளை ஃபோக்கஸ் பண்ணி எடுத்த மாதிரியே பேசிங்கிறாளே, எப்படி இதெல்லாம் இவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லா இடத்துலையுமே எஸ்எஸ்கேவுக்கு எப்படி ஆளுங்க இருக்காங்களோ அதே மாதிரி நம்ம இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஆளுங்க இருக்காங்க. அவங்க தான் இவங்களோட நல்ல மனசை பார்த்து இவங்களுக்கு ஏதாச்சும் உதவி பண்ணுமே நினச்சி அந்த எஸ்எஸ்கேவால் பாதிக்கப்பட்ட எல்லாரும் சேர்ந்து இவங்களுக்கு உதவி பண்ணுறாங்களே தவிர மற்றபடி எஸ்எஸ்கே வந்து பணத்தை கொடுத்து எல்லா இது ஆதாரத்தில் எடுக்கிற மாதிரி இவங்க 2 பேரும் அந்த மாதிரிலாம் பண்ணுறதில்ல. இவங்க நல்ல மனசை பார்த்து தான் அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுதாங்க சொல்லுவாங்க, கடவுள் வந்து எப்போவுமே கெட்டவங்களுக்கு வாரி கொடுப்பாங்க. ஆனால் ஒரு நாள் காலை வாரி விட்டுருவாங்க. ஆனால் நல்லவங்களுக்கு நிறைய சோதனை கொடுப்பாரு. ஆனால் ஒரு நாள் அவங்களுக்கு அந்த இன்பத்தை கொடுக்குறப்ப அவங்களோட இது வந்து மேலே போயிடும். அந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறாரு. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி தாங்க ஆகணும். எப்போவுமே நம்ம ஒரே நேரத்தில் ஒரே பாட்டில் எப்படி சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு படத்தில் ஒரே பாட்டில் மேலே போகிறாரோ அந்த மாதிரி போயின்னு எல்லாமே நினைக்கலாம். ஆனால் அது எல்லாமே ஒரு செகண்டில் சரிஞ்சிடும். அந்த சரிஞ்சிற நேரத்தில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம்னு ஒருத்தர் நினச்சி பாருங்கள். அதனால் நம்ம கஷ்டப்பட்டு நம்ம சம்பாதிக்கிறது மட்டும் தான் நமக்கு நிற்கும். அதை விட்டுட்டு நம்ம மற்றவங்களோட உழைப்பை அடித்து சம்பாதிச்சோன்னா கண்டிப்பாக அது என்றைக்குமே நமக்கு நிலையாக நிற்காது. அதை புரிஞ்சுக்கிட்டாவே எல்லாரோட வாழ்க்கையும் கொஞ்சமாச்சு சேஃப் ஆகிடுங்க. அதுக்கப்புறமா இந்த எஸ்எஸ்கேவோட தண்டவாளம் எல்லாமே தண்டவாளம் ஏறிச்சு. அதனால் நம்ம இவங்க வந்து இவனுக்கு நிபந்தனையற்ற ஜாமீன் அப்படின்ற ஒன்று கிடையாது. என்றைக்குமே இவன் ஜெயிலில் தான் கழிதினணும். இவன் பண்ண தப்புக்கு, இவன் பண்ண ஃப்ராடு தண்டனை எல்லாத்துக்கும் சேர்த்துக்கிட்டு இவன் கண்டிப்பாக 10 வருஷம் கடுங்காவல் தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஜட்ஜி வந்து தீர்ப்பு கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, இலக்கியாவுக்கும் கௌதமுக்கும் ஒரே சந்தோஷம் தான். ஏன்னா எப்படியோ உனக்கு இது கட்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரேவதி வராங்க கோர்ட்டு வாசலில் வந்து ஏன்டா எஸ்எஸ்கே, உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொன்னி எதுவுமே இல்லையா, நீ எல்லாம் தூக்கு போட்டு செத்தலாம்டா, ஏன்டா உயிரோட இருக்க, உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் இருக்கிறதுக்கு செத்து போகிறதே மேலே. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சு அவள் வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு அவளை ஏமாற்றிட்டு போனையே, அந்த நாள் ஞாபகம் இருக்கா, அந்த நாள் தான் இந்த நாளில் தான் நீ என்னை ஏமாற்றிட்டு என்னை அசிங்கப்படுத்திட்டு போனேன். அவங்ககிட்ட வந்து எவ்வளோ கெஞ்சனே எனக்கு வாழ்க்கை கொடுன்னு, ஆனால் நீ பணத்துக்கு ஆசைப்பட்டு அந்த தாட்சாயணி நடிப்பேன், அதனால உனக்கு குழந்தையெல்லாம் போயிடுச்சு, இப்போ உனக்கு வாழ்க்கையும் இல்லாமல் போகுது. அது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட சாபம் தான்டா. இனிமேலாச்சும் புரிஞ்சு வாழ்ந்துக்கோ, எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு மற்றவங்களோட கஷ்டத்துலையும் மற்றவங்களோட உழைப்பையும் அடித்து பிடுங்குற உன்ன மாதிரி ஆளுகள்லாம் இது தாண்டா நிலைமை. இதுதான் வந்து கடைசியில் விதி. இந்த விதி வந்து யாரையும் விட்டு வைக்காது. தப்பு பண்ணுற எல்லாரும் ஒரு நாள் தண்டனை அனுபவிச்சு ஆகணும். அது கடவுளுடைய நியதி. அதை வந்து யாராலையும் மாற்ற முடியாது. இனிமேலும் நான் இப்படியே தான் இருப்பேன், என்னுடைய பகையை வளர்த்துக்கிட்டே தான் இருப்பேன். என் புள்ள கௌதம் அழிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நீ அவ்வளோதான் அழிஞ்சு போயிடுவ அப்படின்னு. என்னது, உன் புள்ள கௌதமா அப்படின்னா எனக்கு பிறந்த குழந்தை கௌதமா, ஐயோ என்னது இது, எனக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சு, என் பிள்ளையவா நான் பழிவாங்க நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும்
அதை நினச்சி ஜெயிலில் அப்படி உடம்பு சரியில்லாமல் போயிடுறாரு இந்த எஸ்எஸ்கே. ஐயோ என் புள்ளன்னு தெரியாமல் என் சொந்த புள்ளையை இத்தனை நாள் அழிக்கணும்னு நினச்சிருக்கேன். அவனே பிஸ்னஸில் கெட்டு போகணும்னு நினச்சிருக்கேன். அவன் வாழ்க்கையே ஒழிஞ்சு போயிடணும், அவன் அழிஞ்சு போயிடணும், எவ்வளவோ நான் பாடுபட்டுருக்கேன். ஆனால் அவன் என் புள்ளன்னு தெரியாமல் போச்சு. ஆனாலும் ஒரு நிமிஷம் கூட நான் செத்து போயிடணும்னு சொல்லிட்டு கௌதம் நினச்சதில்லை. என்னுடைய கெட்ட எண்ணம் மட்டும் மறையணும்னு தான் நினச்சேனே தவிர மற்றபடி அவனுக்கு இருக்கிற அந்த மெச்சூரிட்டி கூட எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டு கூனி குறுகி போய் நிற்கிறார் நம்ம எஸ்எஸ்கே. அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.